ஹாய் எவ்ரிவன். விமன் இன் ஷேக்ஸ்பியர் இதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஷேக்ஸ்பியரோட ஒவ்வொரு பிளேலையும் இருக்கிற விமன் கேரக்டர்ஸ் தனக்குன்னு தனிப்பட்ட குணநலங்களையும் பண்புகளையும் தனக்குள்ளே கொண்டு இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டர்ஸுக்கும் உள்ள இருக்கிற பண்புநலங்கள், குணநலங்கள், அந்த கேரக்டரோட முக்கிய அம்சங்கள் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதில் ஷேக்ஸ்பியர் எந்த அளவுக்கு கிரிட்டிக்ஸுக்கு டஃப் கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கிரிட்டிக்ஸால் ஷேக்ஸ்பியரோட விமன் கேரக்டர்ஸை புரிஞ்சுக்கிட்டவே முடியலை. அது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக மற்ற விமன் கேரக்டர்ஸ், அதாவது மற்ற ரைட்டர்ஸ்லேருந்து ஷேக்ஸ்பியர் ரொம்பவும் வேறுபட்டு இருக்கிறத நமக்கு தெளிவாக உணர்த்துது. அது மட்டும் இல்லாமல் ஷேக்ஸ்பியரோட விமன் கேரக்டர்ஸை நாம் பொதுவாக 4 வகையில் பிரிக்கலாம். கிட்டத்தட்ட அந்த பண்பு நலன்களை வச்சு 4 விதமான விமன் கேரக்டர் ஷேக்ஸ்பியரோட பிளேஸில் இருக்குது அப்படின்னு நாம் ஒரு முடிவுக்கு வரலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அசட்டிவாக கிளவராக இருக்கவங்க, திறமையாக உறுதியாக தங்களோட கேரக்டர்ஸில் உறுதியாக இருக்கிறவங்க. செகண்ட் ஒன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிவாக சென்டிமெண்டலாக இருக்கிற கேரக்டர்ஸ். தேர்ட் ஒன் ஃபேன்சிஃபுல் அண்ட் பியூட்டிஃபுல் கேரக்டர்ஸ். அப்புறம் ஃபைனலாக நம்ம பார்க்குறது அக்ரெசிவ் அண்ட் அந்த ஈவில் கிரியேச்சர்ஸாக இருக்கும். ஃபர்ஸ்ட் குரூப்பில் நம்ம பார்க்க போகிறது யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, போர்ஷியா, பியட்ரஸ், ரோஸ்லிண்ட். அப்புறம் செகண்ட் குரூப்பில் ஜூலியட், ஹெலனா, வயோலா, ஒஃபீலியா அண்ட் மிராண்டா. அப்புறம் தேர்ட், அதாவது ட்ராஜிக் ஹீரோயின்ஸ் லைக் டெஸ்டிமோனா, கொரிலியா, ஹீரோ, ஹெர்மியோன். அப்புறம் தேர்ட் குரூப், த ஃபைனல் குரூப் வந்து த லேடி மேக்பெத், கியோனரில் அண்ட் ரீகன் அண்ட் கிளியோபட்ரா. இந்த மாதிரி கேரக்டர்ஸை தான் பார்க்க போகிறோம். கிளவர் அண்ட் அசட்டிவ் அந்த மாதிரி எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு சில விமன்ஸ் ரொம்பவுமே திறமையானவங்களாக இருப்பாங்க. தங்களோட கேரக்டர்ஸ் மன உறுதியில் ரொம்பவும் தைரியமானவங்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி கேரக்டர்ஸை இந்த ஷேக்ஸ்பியர் தன்னோட ஒரு சில பிளேஸில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. வயோலா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் எடுத்துக்கிடுவோம். இந்த வயோலா 12th நைட் அப்படிங்கிற ஷேக்ஸ்பியரோட பிளேயில் இடம்பெற்றிருக்கு. வயோலா எப்படி தன்னோட ஐடென்டிட்டியவே ஒரு பெண்ணாக இருந்து மாறி அதுக்கப்புறம் தன்னோட சர்க்கம்ஸ்டன்ஸை எப்படி சமாளித்து கடைசியில் தன்னோட பிரதரை எப்படி கண்டுபிடிக்கிறா அப்படிங்கிறது தான் இந்த 12th நைட் ஸ்டோரியாக இருக்கும். அதில் வயோலாவோட கேரக்டர் ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டராக இருக்கும். ஃபெஸ்டி, மேல்வேலியோ, ஒலிவியா இந்த மாதிரி மற்ற கேரக்டர்ஸ் எல்லாமே ஸ்டஃப் கொடுக்குற மாதிரி வயோலாவோட கேரக்டர் அதில் இருந்திருக்கும். அதே மாதிரி பியட்ரஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் மச்சரோ அபவுட் நத்திங் அப்படின்னு ஒரு பிளேயில் இருக்கும். இதுவும் எந்த அளவுக்கு தன்னோட ஒரு விமனை எந்த அளவுக்கு உண்மையாக நேர்மையாக தன்னோட கேரக்டரில் உறுதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு பியட்ரஸோட கேரக்டரையும் நம்ம உறுதியாக சொல்லலாம். அதே போல் ஆஸ் யூ லைக் இட்டில் நீங்கள் ரோஸ்லிண்ட் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பார்க்கலாம். ரோஸ்லிண்ட் எந்த அளவுக்கு ஆர்லாண்டோவாக விரும்பினா, ஆர்லாண்டோ ரோஸ்லிண்ட் இவங்க 2 பேருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் கடைசி வரைக்கும் அந்த ரைசிங் ஆக்ஷனில் போயிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் அந்த ஆஸ் யூ லைக் இட் ஸ்டோரியை வாசித்து பார்க்கும்போது உங்களுக்கு டீப்பாக தெரியும். அதே மாதிரி மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸில் போர்ஷியாவோட அறிவுத்திறமையை நம்ம பார்க்கலாம். போர்ஷியா எப்படி தன்னோட ஐடென்டிட்டியை சேஞ்ச் பண்ணி ஒரு லாயராக வந்து ப்ரொடியூஸ் ஆகுறாளோ, அதுக்கப்புறம் தன்னோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுறாலோ, அதையும் நாம் த மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸில் பார்க்கலாம். இன்னொரு ஸ்டோரி என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம பெனடிக் அப்படின்னு ஒரு ஹீரோயின் பார்க்குறோம். பியட்ரஸ் அப்படிங்கிற ஒரு ஹீரோயின். பியட்ரஸ் வந்து எப்படி பெனடிக்கை லவ் பண்ணுறா, அந்த லவ் அதுக்கப்புறம் அந்த பியட்ரஸோட கேரக்டர் எந்த அளவுக்கு டீப்பராக இருக்குது அதை தான் நம்ம பியட்ரஸோட கேரக்டரில் தெரிஞ்சுக்கிறோம். செகண்ட் குரூப்பில் பார்த்திங்கன்னா, ஒரு பேசிவாக ஒரு சென்டிமெண்டலாக இருக்கிற கேரக்டர் எதில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, ஹெலனாவை எடுத்துக்கலாம். மிட்சம்மர் நைட்ஸ் ட்ரீமில் இருக்கிற ஹெலனா. இந்த கேரக்டர் ஒரு சென்டிமெண்டலாகவே இருக்கிற ஒரு கேரக்டராக இருக்கும். தன்னோட லவரான டிமிட்ரியஸ்க்காக அப்படியே போகிற மாதிரி ஒரு கேரக்டராக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் லவ்விங் அண்ட் ஃபேன்சிஃபுல் கேரக்டர்ஸை நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு உணர்ச்சி பூர்வமாக இருக்கும். ரோமியோ ஜூலியட் எடுத்துக்கோங்க. ரோமியோ ஜூலியட்டில் ஜூலியட்டோட கேரக்டர் எந்த அளவுக்கு இருக்கும், ஒரு பேஷனேட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் செல்ஃப் சாக்ரிஃபைஸிங்காக ஜூலியட்டோட கேரக்டர் இருக்கும். தன்னோட லவர் ரோமியோவுக்காக தன்னையே அர்ப்பணிக்கிற ஒரு கேரக்டராக தான் ஜூலியட்டை நாம் எல்லோரும் பார்த்துருப்போம். அதே சமயம் ஈவன் மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸில் நம்ம போர்ஷியாவை பார்த்தோம்னாலும் அதான் தன்னோட லவ்வருக்காக
தன்னோட வேஷத்தையே தன்னோட உருவத்தையே மாற்றிக்கிட்டு போராடுற ஒரு குணம் கூடிய ஒரு பெண்ணாக தான் போர்ஷியாவை அதில் ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. அதே சமயம் ஹேம்லெட்டில் இருக்கிற ஒஃபீலியாவையும் நாம் எடுத்துக்கலாம். ஒஃபீலியா எந்த அளவுக்கு ஹேம்லெட் மேலே காதல் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மிராண்டா, டெம்பஸ்டில் இருக்கிற மிராண்டா எப்படி ஃபெர்டினாண்ட் அப்படிங்கிற தன்னோட ஹீரோவை எப்படி விரும்பினாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இந்த அளவுக்கு ஒரு பேஷனேட்டான ஒரு விமன் கேரக்டர்ஸையுமே ஷேக்ஸ்பியர் தன்னோட பிளேஸில் இம்போர்ட் பண்ணியிருக்கிறாரு. அந்த சமயம் நம்ம டெஸ்டிமோனா அப்படின்னு இன்னொரு கேரக்டர், அதாவது தேர்ட் குரூப்புக்குள்ளே வந்தோம்னா ட்ராஜிக் ஹீரோயின்ஸ் லைக் ஒத்தலோவில் இருக்கிற டெஸ்டிமோனா. இவங்க வந்து ஒரு ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு சிம்பத்தி அதாவது உருவாக்குறாங்க. ஒரு விமன் எந்த அளவுக்கு இன்னோசென்ஸாக இருக்கிறது, ஒன்றுமே தெரியாமல் இன்னோசென்ஸாக இருக்கிற விமனையும் பார்த்துருப்போம். நம்ம அந்த இன்னோசென்ஸுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக நாம் ஷேக்ஸ்பியரோட பிளேயில் டெஸ்டிமோனாவை எடுத்துக்கலாம். டெஸ்டிமோனாவோட இன்னோசென்ஸால் கடைசியில் அவன் இறந்து போயிடா. அது மட்டும் இல்லாமல் அவர் மேலே ஒரு பெரிய பழி இருந்தும் கடைசியில் ஒத்தலோ அந்த பழியை புரிஞ்சுக்கிடுவார். என்னது நடந்துச்சு அந்த மாதிரி தன்னோட தப்புக்காக ரொம்ப வருத்தப்பட்டு அவரும் கடைசியில் இறந்துருவார். இந்த டெஸ்டிமோனாவோட கேரக்டர் நமக்கு ஒரு சிம்பத்தி ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ட்ராஜிக் ஹீரோயின் பார்த்திங்கன்னா காரிலியா நம்ம கிங் லியரோட தேர்ட் டாட்டர், மூன்றாம் மகள். கார்டிலியாவோட கேரக்டர் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் கேரக்டராக இருக்கும். தன்னோட அப்பா மேலே மகள் அந்த பாசம் வந்து அவங்க 2 பேருக்கும் அதிகமாக இருக்கும். கார்டிலியாவோட கேரக்டர் கடைசியில் எப்படி கிங் லியருக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம கிங் லியரில் பார்க்குறோம். அதுக்கப்புறம் 4th குரூப் என்னென்னு பார்த்திங்கன்னா ஈவில், அப்புறம் ஒரு சூழ்ச்சி பண்ணுற ஒரு கேரக்டர்ஸ். பெண்கள் நிறையா நம்ம இந்த சீரியலில் இருக்கிற வில்லிகள்லாம் பார்த்துருப்போம். அதே மாதிரி நம்ம வச்சுக்கலாம். மேக்பெத்தில் இருக்கிற லேடி மேக்பெத்தோட ஒரு அக்ரெசிவான ஒரு ஈவில் விமன் அப்படின்னு சொல்லலாம் லேடி மேக்பெத். அவங்க எப்படி ஒரு கிளட்டம்னஸ்ட்ரா ஆஃப் இங்கிலீஷ் ட்ராஜடி அப்படின்னே நம்ம லேடி மேக்பெத்தை சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான இதாக இருக்கும். கிங் டன்கனை கொல்ல போவாங்க. ஆனால் ஒரு விதத்தில் தன்னோட ஃபாதரோட ஃபேஸை லேடி மேக்பெத்துக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் மேக்பெத்தை வச்சு டன்கனை கொல்ல சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நாம் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய இவில் கேரக்டர்ஸ் கானரில் அண்ட் ரீகன். இந்த 2 கேரக்டர்ஸ் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா கிங் லியரில் தான். கிங் லியரோட முதல் அப்புறம் 2வது மகள் தான் கானரில் அண்ட் ரீகன். இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா தங்களோட கானரில் ஒரு நிதர்சனமான உண்மை மட்டும் ரியலிஸ்டாகவே இருக்கக்கூடியவா. ரீகன் அப்படியே கானரில் எக்கோஸ் எதிரொலிக்கக்கூடிய ஒரு பொண்ணு. இவங்க 2 பேரும் கடைசியில் தங்களோட கெட்ட குணங்களால் அவங்க அப்பாவை பேசி நம்ப வச்சு ஏமாற்றி கடைசியில் தங்களோட கெட்ட குணங்களால் எட்மண்ட் அப்படிங்கிற ஒரே ஒருத்தரை 2 பேரும் விரும்பி கடைசியில் 2 பேருமே அவங்களோட எண்டிங் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் த ஒண்டர்ஃபுல் கிரியேச்சர் அப்படின்னு சொல்லலாம். இந்த கேரக்டர் வந்து எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு கேரக்டராக இருக்கும். கிளியோபட்ரா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ஒரு ஹை பீக்கில் தான் எப்போவுமே எல்லாராலையும் பார்க்கப்படுது. ஏன்னா ஷேக்ஸ்பியரோட கேரக்டர்லையே கிளியோபட்ரா அப்படிங்கிறது ரொம்பவும் ஃபேன்சிஃபுல்லாக அப்புறம் ஒரு ஆளுமைக்கான ஒரு கேரக்டராக இருந்திருக்கு. எகிப்தை ஃபுல்லாக ரூல் பண்ண ஒரு கேரக்டர் தான் கிளியோபட்ரா. இவங்க வந்து தாலமியோட மகளாக இருந்திருக்கிறாங்க. கிளியோபட்ரா, பாம்பே, ஜூலியஸ் சீசர், ஆண்டனி, இந்த மாதிரி மிகப்பெரிய பேரரசர்களை எல்லாமே தன்னோட வலையில் விழ வச்சு மயக்கியிருக்காங்க. லவ் இந்த மாதிரி நிறையா இருந்திருக்கு. அனாபர்பஸ் அப்படிங்கிற ஒருத்தர் கிளியோபட்ராவை பற்றி என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ் கெனாட் விதர் ஹர் நார் கஸ்டம் ஸ்டேல் ஹர் இன்ஃபினிட் வெரைட்டி. இந்த மாதிரி ஷேக்ஸ்பியரோட பிளேஸில் விமன் கேரக்டர்ஸ் நிறையா மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் விமன்ஸ் கேரக்டரை ஷேக்ஸ்பியர் நமக்கு கொடுத்துருக்குறாரு. இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுலேருந்து உங்களிடமிருந்து விடைபெறுவது லிட்ரேச்சர் ஃப்ளார். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.